இதுதான் வெள்ளரிப்பட்டி வெள்ளரி கண்மாயின் தற்போதைய நிலை. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாயை நம்பி 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் நேரடியாக பாசன வசதி பெற்று வந்தன. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வற்றாமல் இருந்த கண்மாய் இப்போது முழுவதுமாக வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. ஒரு காலத்தில் தண்ணீர் நிரம்பி காணப்பட்ட இந்த கண்மாய் தற்போது தண்ணீரின்றி வறண்டு காணப்படுவதால் கண்மாயை நம்பியுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கு முன் இந்த கண்மாய் வறண்டு பார்த்ததில்லை என்றும் இதனால் விவசாயம் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். கண்மாயில் தண்ணீர் இல்லாததால் விவசாய பணிகளுக்கு மட்டுமின்றி கால்நடைகளின் குடிநீர் தேவைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. இப்படி வறண்டதை நான் பார்த்ததே இல்லை. இந்த கம்மா வறண்டதை நான் பார்த்ததே கிடையாது. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிராமங்கள் இந்த தண்ணியை நம்பி தான் விவசாயமாக இருக்குது. விவசாயிகளும் விவசாயம் இல்லாத மழை இல்லாதனால விவசாய நிலங்களும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஏக்கர் ஒரு பாசனத்தோடைய பரப்பளவு இருக்குது. அதுவும் பாதிக்குது. ஆடு மாடுகள்லாம் தண்ணி குடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ மழை இல்லாமல் இருக்கிறனால ரொம்ப வறண்டு போச்சு. இந்த வறண்ட நேரத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 3 மதகுகளையும் சரி பண்ணி, ஏன்னா மதங்கள் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் தூர்வாரிட்டு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். முல்லை பெரியாறு அணை மூலம் இருபோக பாசன வசதி பெறும் இந்த பகுதிகளில் கண்மாய் வறண்டதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் வெள்ளரிப்பட்டி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளிலும் விவசாயத்திற்கான தண்ணீர் தேவை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு நீடித்தால் விவசாயம் மட்டுமல்லாமல் குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இங்கே வத்தினதுனால வீட்டுகளில் பூராமே போர்லையும் தண்ணி வத்திருச்சு. அங்கேயும் தண்ணி புழங்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் நிறைய வத்திருச்சு. இன்னும் இப்போ இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் ரொம்ப கஷ்டமாகிக்கிறோம். வீட்டில் புழங்குறது கூட தண்ணி இருக்காது, ரொம்ப கஷ்டமாயிரும். இது விவசாயி ஃபுல்லாக பாதிக்கிறாங்க. கால்நடை, கோழி குஞ்சு எல்லாம், ஆடு மாடு எல்லாமே பாதிக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுது. கண்மாயை தூர்வாரி அது அடுத்து மழை காலகட்டத்தில் தூர்வாரி கொஞ்சம் தண்ணி தேக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. வறண்டு போன இந்த காலகட்டத்திலேயே கண்மாயை தூர்வாரி நீர்வரத்து கால்வாய்களை சீரமைத்து மழை காலத்தில் கிடைக்கும் தண்ணீரை முழுமையாக சேமிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கடந்த 2-3 நாட்களாக பெரியார் முல்லையர்களில் தண்ணி கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த வாய்க்கால், பிரதான கால்வாயெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி இந்த சட்டரை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷம் நாங்கள் வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் வேலை செய்கிறதில்ல. அதனால் என்னன்னாக்கா தண்ணியெல்லாம் இப்போ கம்மாயில் தேங்காமல் கீழே அடிச்சு போயிடுது. ஏன்னா சட்டரு சரியில்லாதனால போயிடுது. அதனால் இந்த வருஷமாக இந்த கடுமையான இந்த வறட்சி இந்த வருஷம் ஏன்னா எல்நுனை கடுமையாக இருக்கும் அப்படின்னு தென் மாவட்டத்தில் கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் இருக்கிற அந்த கம்மாயோட வரத்து கால்வாய் கம்மாயெல்லாம் கொஞ்சம் தூர்வாரிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வர்ற காலத்தில் வர தண்ணி தென்மேற்கு பருவ மரம் இல்லைன்னா வடகிழக்கு பருவம் வரக்கூடிய மழையிலாவது அந்த தண்ணியில் தேக்கி வருங்காலத்துக்கு பயன்படுத்தலாம். குடிநீருக்காக நல்லா இருக்கும். இன்று வறண்டு கிடக்கும் வெள்ளரி கண்மாய் நாளை மீண்டும் தண்ணீரால் நிரம்ப வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் ஒரே எதிர்பார்ப்பு. தங்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவதோடு நீர்நிலைகளை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி மதகுகள் மற்றும் நீர்வரத்து கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் ஆர் நாகேந்திரன்.